வணக்கம் தலைமையிலே. தேசமா நண்பனா எது முக்கியம்? தயங்காம பதில் சொல்லுவோம். தேசம்தான் முக்கியம். தேசம் எல்லாவற்றுக்கும் விட மேலானது. ஆனா உடன் பழகிய உயிரான நண்பன், அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு மகிழ்றோம், அவன் கூட பழகிறோம், ஆண்டுகாலம் பழகிறோம். அப்பேற்பட்ட உயிர் நண்பனை தேசத்திற்காக காட்டி கொடுப்பது, அவனுடைய அன்றாட வாழ்க்கையை காட்டி கொடுத்து அவனை படுகொலை செய்ய திட்டமிட்டு படுகொலை செய்வது ஒரு பெரிய உணர்ச்சி பூர்வமான காரியம். நிச்சயமாகவே நண்பனை கொலை செய்வது, நட்புமே மிக பெரியது. இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் மொசாத்? ஒரு நண்பனை கொன்றதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள்? இதை எப்படி நியாயப்படுத்தினார்கள்? இது ஏன் நடந்தது? ஒரு சுவாரஸ்யமான ஆபரேஷன் இது. மொசாத் செய்த ஆபரேஷனுக்கு கணக்கே கிடையாது. ஆனால் இந்த ஆபரேஷனில் தான் உயிர் நண்பன் கொல்லப்பட்டான். இது ஒரே ஆபரேஷனில். அதே மாதிரி மொசாத் கொன்ற மிகப்பெரிய தலைகளில் இவனும் ஒருவன். இவனுடைய பெயர் அலி ஹாசன் சலாமே. இவனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ரெட் பிரின்ஸ் அப்படிம்பாங்க, சிவப்பு இளவரசன். ஆண்களை கவரக்கூடிய அளவுக்கு இவன் அழகன், ஆணழகன், அவ்வளோ பெரிய அழகன். ஃபிட்னஸ், ஜிம்முக்கு போய் மற்றும் விளையாட்டு வீரன், அதே போல சண்டைகளில் மாபெரும் வீரன், ஒரு உலக பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவன். இவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மன்னன், ஒரு இளவரசன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒப்பானது. பெயர் தான், செய்யறதுதான் பயங்கரவாத காரியங்கள். ஆனால் அந்த பயங்கரவாத தலைவர்கள் வாழ்ந்தது மன்னருக்கும் மேலான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. இவன் ஒரு உதாரணம். யாசர் அரபத் மிகப்பெரிய உதாரணம். யாசர் அரபத் அப்படின்னாவே நீங்களும் நினைச்சுக்கீங்க போராளி அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். மிகப்பெரிய தவறான புரிதல். ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிச்சை கேட்க வரும்போது தான் யாசர் அரபத் அந்த உடையை போட்டுக்குவார், அந்த பச்சையை போட்டு ஒரு போராளி போல எல்லா நாட்டுக்கும் வருவார். இந்தியாவுக்கும் சிவப்பு கம்பள வரவேற்புக்கு ஆளான மனிதர், பயங்கரவாதி யாசர் அரபத். தனிப்பட்ட வாழ்க்கை மொனார்க் அப்படிம்பாங்க, மன்னருக்கு மேலான வாழ்க்கையை வாழ்ந்த நபர் தான் யாசர் அரபத். ரமலா, மேற்கு கரை தலைநகரில் கொக்கோ கோலா ஃபேக்டரி அப்போ ஆரம்பித்தாங்க. அதுக்கு முழுவதுமாக முதலீடு செய்தது யாசர் அரபத். கொக்கோ கோலா அமெரிக்கா கம்பெனி. ஆனால் அந்தந்த நாடுகளில் அங்கே உள்ளவங்களுக்கு பிரான்சிசி மாதிரி கொடுப்பாங்க. அதை ஏற்று நடத்தியது யாசர் அரபத். பல ஆயிரம் கோடிக்கு சொந்தமான நபர் யாசர் அரபத். அவருடைய மகள் இன்னைக்கு கூட பல ஆயிரம் கோடிக்கு அந்த மகள் உரித்தான பெண்மணி. ஆனால் அகதி என்ற பேரில் தான் இன்னும் வாழ்கிறார்கள், உலகற்றை ஏமாத்தி. எத்தனை கோடி பணம் பண்ணாலும் அவங்க வரி கட்ட தேவையில்லை, ஏன்னா அகதி அப்படின்னு வாழ்றாங்க. களத்தில் பலியாவது எல்லாமே அன்றாடம் காட்சிகள். தற்கொலை குண்டுகளை கட்டி வெடிக்க வைப்பது, படுகொலை செய்வது, மரணம் அடைவது எல்லாமே அன்றாடம் காட்சிகள், அரபு அன்றாடம் காட்சிகள். அந்த இரத்தத்தை விற்று பிழைத்து மன்னராக வாழ்ந்தவர்கள் தான் இந்த அலி ஹாசன் சலாமே, யாசர் அரபத் மற்றும் இதை போன்ற தலைகள். ஓகே, இது ஏன் இவனை கொலை செய்ய நிர்பந்தம் வந்தது? அலி ஹாசன் சலாமே அப்படின்னா 1972 ஜெர்மனில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது. முனிச் நகரில் நடந்தது. முனிச் அப்படிம்பாங்க. அங்கே இஸ்ரேலை சேர்ந்த தடகள அத்லட்டிக் வீரர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவர்கள் மீது அவர்களை கடத்தி ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தினார்கள் பிளாக் செப்டம்பர் இயக்கத்தினர். அந்த பிளாக் செப்டம்பருக்கு தலைவன் தான் இந்த அலி ஹாசன் சலாமே. பிளாக் செப்டம்பர்னா வேற எதுவுமே இல்லை, யாசர் அரபத் PLOவோட ஒரு பயங்கரவாத குழந்தை தான். இந்த யாசர் அரபத் பெற்றெடுத்த பயங்கரவாத குழந்தைகள் ஏராளம். ஹமாஸுமே அப்படிதான் வரும். அதில் ஒரு பயங்கரவாத குழந்தை தான் இந்த பிளாக் செப்டம்பர். அதுக்கு தலைவனாக இருந்தவர் தான் அலி ஹாசன் சலாமே. யாசர் அரபத் மறைவுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வர இருந்த நபர் அந்த வரிசையில் 2ஆம் நபர் இந்த அலி ஹாசன் சலாமே. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, அந்த முனிஸ்ல நடந்த தாக்குதலில் 11 இஸ்ரேலிய வீரர்கள், விளையாட்டு வீரர்கள்
படு கொலை செய்யப்பட்டாங்க 11 பேர். ஆனா அந்த ஒலிம்பிக் விளையாட்டு தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கோபம். படுகொலை செய்யப்பட்ட அன்றே ஒரு பக்கத்துல ஒலிம்பிக் விளையாடிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கூட நிறுத்தலாத. அது மிகப்பெரிய ஆத்திரத்தை இஸ்ரேலுக்கு வரவழைச்சது. இதுல சம்பந்தப்பட்ட இந்த முனிச்சில் படுகொலை செய்ததில் பின்னணியில் இருந்த நேரடியாக ஈடுபட்ட ஒரே ஒருவனை கூட விடக்கூடாது சொல்லி மொசாத்துக்கு உத்தரவு போடப்பட்டது. அன்றைய இஸ்ரேலிய பிரதம மந்திரி கோல்டா மேயர் என்ற பெண்மணி, ஒருத்தனையும் விடக்கூடாது உத்தரவு. அந்த ஆபரேஷனுடைய பெயர் தான் ஆபரேஷன் ராத் ஆஃப் காட், கடவுளின் பெரும் கோபம். இதுல சம்பந்தப்பட்ட அனைவரையுமே, நேரடியாக சம்பந்தப்பட்ட மறைமுகமாக உதவிய, பணம் கொடுத்த உதவி எல்லோரையுமே கொண்டுட்டாங்க. ஆனா இதுக்கு தலைவனாக இருந்த, முழு ஏற்பாடு பண உதவிகள் செய்த அலி ஹசன் சலாமாவை நெருங்கவே முடியல, பக்கத்துல கூட போக முடியல, அவனை கொல்லவே முடியல. 1972 இந்த பிரச்சனை நடந்தது. 1974 2 வருஷம் கழிச்சு மற்றவங்களெல்லாம் கொண்டுட்டாங்க. இந்த அலி ஹசன் சலாமே லெபனான்ல தங்கி இருக்கிறது மொசாத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா பக்கத்திலேயே நெருங்க முடியல. மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய தலைவன், குறைந்தது 100 மெய் பாதுகாவலர்கள், பாடிகார்ட்ஸ், ஆயுதங்களோடு அவனை சுத்தி எப்பவுமே இருப்பாங்க. அவனை ஒட்டி ஒரு 20 பாதுகாவலர் இருப்பாங்க. அவனை பக்கத்துல போய் பார்க்கறதே கஷ்டம். பக்கத்துல நின்று பார்க்கவே முடியாது, அவன் கூட பேசவே முடியாது, அவன் இருக்க ஏரியாக்குள்ளேயே போக முடியாது. அந்த அளவுக்கு மிக பெரிய பாதுகாப்புக்குள்ள அலி ஹசன் இருந்தான். அப்போ அவங்க ஊடுருவி அவனுடைய வாழ்க்கை முறையை கண்காணித்து சரியான நேரத்தில் கொலை செய்யணும். அதுக்கு நிச்சயமாக மொசாத் ஒரு ஆள் அங்க போகணும். அப்படி அங்க அனுப்பப்பட்டவர் தான் இன்றைக்கு இந்த தகவல் முழுவதும் கொடுத்த இஸ்ரேலிய ஏஜென்ட், மொசாத்துடைய உளவாளி. இவர் ஒரு யூதர். இந்த ஆபரேஷன்லையுமே பல மாதிரி தகவல்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திரைக்கதை எழுதியிருப்பாங்க. ஆனா உண்மையில் அங்க நடந்தது என்ன அப்படிங்கிறது அவர் சொல்லி, அவருடைய பேட்டி, முழு பேட்டியில் தான் இது எடுத்து பேசுறேன். அவர் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. அவருக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் அவர் லெபனானுக்குள்ள ஊடுருவி போனார். 1974 போறாரு. 79 இவன் கொல்லப்பட்டான், அலி ஹசன் சலாமே. ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், இவ்வளோ வருஷம் எதுக்கு, பார்த்தோனையே கொன்றலாமே அப்படின்னா, ஒன்று இதில் ஈடுபடுகின்ற மொசாத் உளவாளிகள் பத்திரமாக நாடு திரும்ப வேணும். தாக்குதல் நடத்துவதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு திரும்பி வரணும், தப்பிக்கணும், அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்று, இந்த ஆபரேஷன்ல 3 மொசாத் ஏஜென்ட் செயல்பட்டாங்க இதுல. அதே போல அவனை பார்க்கறதே பெருசு. முதல்ல அந்த நாட்டுக்குள்ள, லெபனானுக்குள்ள ஊடுருவி போறதே பெருசு. ஒவ்வொருவருமே அரபு தேசம்தான், லெபனான், எகிப்து, பாலஸ்தீனம். அப்போ ஊடுருவி போகின்ற நபர் கிட்டத்தட்ட ஒரு அரபிய தோற்றம் இருக்கணும். அதை விட மிக முக்கியம், அங்குள்ள அரபிய பாஷை பேசணும். அரபு பாஷை ஒண்ணுதான், ஆனா பகுதிக்கு பகுதி பேசுகின்ற விதம் மாறும். அதையெல்லாம் கத்துக்கிட்டு அதை போல ஒரு ஆள் ஊடுருவி செல்லணும். அவனை பார்க்கவே முடியாது, பக்கத்துல போகவே முடியாது. சரியான சந்தர்ப்பங்கள், அவன் எங்கெங்கெல்லாம் போறான், எந்த இடத்துல அவனை அடிக்க முடியும், வீக்னஸ் பாயிண்ட் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சரியான திட்டத்தை வகுக்கணும். ஆயுதங்களை கடத்தி உள்ள போகணும். இவர்கள் பத்திரமா திரும்பி வரணும். இதுக்கெல்லாம் தான் நேரம், வருடங்கள் எடுப்பது. இதை விட மிக முக்கியமான ஒன்று, மொசாத்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உளவாளிய ஊடுருவி உள்ள அனுப்பிடுவாங்க. உடனே அவர் சொல்வதற்காக படுகொலை திட்டத்தை நிறைவேற்ற முடியாது மொசாத்தால. ஏன்னா மொசாத்தின் முதல் பணி இன்றைக்கு, அன்றைய தினம் பயங்கரவாதம் செய்கின்ற பயங்கரவாதை கொல்வதுதான் முதல் பணி அவங்களுக்கு. இன்னைக்கு எவன் செஞ்சுட்டு இருக்கான், நாளைக்கு எவன் செய்ய போறான், நாளைக்கு எவன் எது பயங்கரவாதம் செய்ய போறவனை கொல்வதுதான் முதல் பணி.
செய்து முடித்த பயங்கரவாதிகளை கொஞ்சம் நேரம் எடுத்து இவர்களெல்லாம் கொன்று முடிச்சுக்கிட்டு தான் அங்கே போவாங்க. அதனால தான் காலம் எடுக்கிற இன்னொரு காரணம். இந்த உளவாளி மொசாத் உளவாளி எக்ஸ் வந்து 1974 லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கு ஊடுருவி செல்கிறார். பெய்ரூட்ல வந்து ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல், மிக பிரம்மாண்டமானது. அந்த ஹோட்டல்ல போய் தங்குறார். வியாபார ரீதியாக தங்கும் ஒரு அரபியரை போன்று பெயரை மாற்றி, தோற்றம் கொஞ்சம் மாற்றி, பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி அங்கே தங்கி வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த 5 நட்சத்திர ஹோட்டல்ல ஒரு ஜிம் இருக்கு, உடற்பயிற்சி கூடம், நவீனமானது. அங்க அவர் உடற்பயிற்சி செய்வது அவருடைய வாடிக்கை. ஏன்னா அதே உடற்பயிற்சி கூடத்துக்கு தான் இந்த அலி ஹாசன் சலாமாவையும் உடற்பயிற்சிக்கு வருவது வழக்கம். அவன் வரும்போதே ஒரு மிகப்பெரிய பரபரப்பு காணப்படும் அந்த ஜிம்முக்குள்ள. ஏன்னா மிகப்பெரிய கூட்டத்தோடு வரவன், மிகப்பெரிய புகழ்பெற்ற விஐபி, ஒரு மிகப்பெரிய தலைவன் கூட அங்க அந்த பகுதியில். அவன் வரும்போதே ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். வருவான், ரொம்ப பந்தாவா உடற்பயிற்சி செய்து கொண்டு அந்த பாதுகாவலோட திரும்பி போயிடுவான். பக்கத்தில் ஒருவரையும் நெருங்க விடாம அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ இந்த ஏஜென்ட் என்ன பண்றாருன்னா, அவன் எப்படி வரான், எப்படி போறான், யார் யாரெல்லாம் கூட வராங்க, இதை போன்ற தகவலை 6 மாசமா மொசாத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை. 6 மாசம் கழியுது. இந்த மொசாத் உளவாளி மதிய நேரத்தில், மதியத்துக்கு பிறகு உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். வயிற்று பகுதிக்கான உடற்பயிற்சி அவர் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, நண்பா நீ பண்றது தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடாது நண்பா, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா இந்த அலி ஹாசன் நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த உடற்பயிற்சி வயிற்றுக்கு எப்படி செய்வது முறையாகன்னு சொல்லி கொடுத்து, நண்பா நீ இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறான். வார்த்தைக்கு வார்த்தை நண்பா நண்பான்னு பேசுகிறான். அதுக்கப்புறம் இந்த பேச்சு தொடருது. அலிஹாசன் கேட்குறான், உனக்கு ஸ்குவாஷ் விளையாட்டு, ஸ்குவாஷ் அப்படிம்பாங்க, விளையாட தெரியுமா அப்படிங்கிறான். இந்த உளவாளி சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு டென்னிஸ் மட்டுமே தெரியும் அப்படிங்கிறார். அப்போ வா நம்ம 2 பேரும் ஸ்குவாஷ் விளையாடலாம். அதுக்கு ஒரு உடற்பயிற்சி சொல்லித்தரும் நபரை வந்து அலிஹாசனை ஏற்படுத்துறான். ஏன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஏற்படுத்தி இவர்கள் இருவரும் ஸ்குவாஷ் விளையாட தொடங்குறாங்க தொடர்ச்சியாக. இந்த நட்பு இன்னும் இறுகி அலிஹாசன் ரொம்ப பெரிய நண்பனாக மாறுறான். அவனுடைய வீட்டுக்கு இந்த உளவாளியை அழைத்து செல்றான். கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அலிஹாசன்ட்ட அவனை கோபப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா என்ன வேணா அங்கே நடக்கும். அங்கே வந்து அவனுக்கு மீறி ஆளே இல்லை. அப்போ அவனுடைய வீட்டுக்கு இந்த உளவாளி சென்று பார்க்கும்போது அது வீடு அல்ல, ஒரு மிகப்பெரிய அரண்மனை. வீட்டுக்குள் உள்ள பொருட்கள் அனைத்துமே சர்வதேச தரம் வாய்ந்த பொருட்கள். அவன் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள பொருட்களை அவன் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனுடைய மனைவியை பற்றி சொன்னாலே புரியும். முன்னாள் பிரபஞ்ச அழகி, மிஸ் யூனிவர்ஸ் அப்படிம்பாங்க, ஜார்ஜினா ரிஸ்க். இதுதான் அந்த பெண்மணியோட முன்னாள் உலக பிரபஞ்ச அழகியோட பெயர். இது வந்து இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் வந்து ஒரு ஃபேஷனாக வச்சுக்குவாங்க. இந்த உலக அழகியை திருமணம் செய்வது, ஒரு மேலை நாட்டு பெண்மணி, புகழ்பெற்ற பெண்மணிகளை திருமணம் செய்வது இவர்களுக்கு ஒரு ஃபேஷன், ஒரு பந்தாவா காட்டிக்குவாங்க. யாசர் அரபாத் கூட கடைசி காலத்தில் இப்படி ஒரு மேலை நாட்டு பெண்மணியை மணந்த நபர். அந்த பெண்மணி மனைவியை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அவர்கள் வீட்டில் அவர்கள் மனைவி செய்த சாப்பாட்டை சாப்பிட்டு மகிழ்கிறார்கள். அவன் வீட்டில் வந்து விலை உயர்ந்த மதுபானங்கள், விலை உயர்ந்த சர்வதேச தரம் வாய்ந்த சிகரெட்டுகள், இன்னும் பரிசு பொருட்கள், பார்க்கும்போதெல்லாம் அதிக பரிசு பொருட்களை கொடுக்குறான் அலிஹாசன். இதை எல்லாத்தையும் விட அந்த மனைவிக்கு வந்து ஒரு சகோதரி இருக்கா. அந்த சகோதரியை உளவாளிக்கு அறிமுகப்படுத்தி வைத்து இவங்க 2 பேரும் பழகி திருமணம் செய்து கொள்ளட்டுங்கிற அளவுக்கு அலிஹாசன் போறான். இப்போ அலிஹாசன் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி, அந்த பெரிய படுகொலை காரணமானவன். ஆனா இந்த உளவாளியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த நண்பன். இவங்க நட்புல ஒரு சிறு களங்கம் ஏற்படல. ஒரு நெருங்கிய நல்ல நண்பனாக தான் பழகிறான். ஆனா கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு.
ரொம்ப அழகா அவர் உளவாளி பதிவு பண்ணியிருந்தார். எனக்கு சிறந்த நண்பன், அதே சமயத்தில் எனக்கு சிறந்த மரண எதிரி. ரெண்டுமே எனக்கு அவன் தான். என்ன பண்றதுனே ஒரு குழப்பமான சூழல் தொடருது இந்த நட்புல. அப்போ இதை கிட்டத்தட்ட கொஞ்சம் மொசாத்தில் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த உளவாளிட்ட இருக்கிற தடுமாற்றத்தை. இவனை அனுப்பும் போதே ஒரு முக்கிய கட்டளை மொசாத் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. எக்காரணம் கொண்டும் இந்த கொலை செய்யப்படுகின்ற நபர்களுடன் நெருங்கி பழகவே கூடாது, பேசவே கூடாது. இது மொசாத்துடைய கட்டளை. எல்லா ஆபரேஷனும் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதை போன்ற ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் நட்பா அவனை கொலை செய்வதுன்னு சொல்லி நிச்சயமாக தடுமாற்றம் ஏற்படும். ஒரு சில சமயத்தில் ஒரு உண்மையான திட்டத்தை உணர்வதற்கான வாய்ப்பே உள்ளது. அப்போ இந்த தடுமாற்றம் வருது. அப்போ மொசாத் அழகா சொல்றாங்க, நீயும் அவனும் எல்லாத்துலேயும் ஒன்று தான். நீங்கள் ரெண்டு பேருமே ஆணவர்கள் தான், ரெண்டு பேருமே விளையாட்டு வீரர்கள் தான், ரெண்டு பேருமே சண்டைகளில் வீரர்கள் தான், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவன் 11 அப்பாவி உயிர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக அமைஞ்சவன். நீ அப்படிப்பட்ட நபர்ல, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு சரியான கேள்வி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு புரிதல் அந்த ஏஜென்ட்டுக்கு வருது. என்னதான் நண்பனாக இருந்தாலும் 11 அப்பாவிகள், யூதர்கள் விட்டுறலாம், 11 அப்பாவிகள் கொடூரமாக கொல்லப்படுவதற்கு இவன் காரணமாக அமைஞ்சிருக்கான். அப்போ வேற வழி இல்லை, இவனை கொல்வது என்ற மன உறுதி அந்த உளவாளிக்கு திரும்ப ஏற்படுது. 1974 போனாலு 1978 ஒரு சரியான திட்டத்தை வகுத்து மொசாத்துக்கு அனுப்புறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தினமும் காலைல 11 அல்லது 12 மணிக்குள்ள அலிஹாசன் தன்னுடைய விலை உயர்ந்த காரை எடுத்துக்கிட்டு வெளியே போறது வழக்கம். மெய் பாதுகாவலர்கள் உடன் முன்னமும் பின்னமும் இந்த பாடி கார்ட்ஸ் உடைய கார்கள் செல்லும். அதில் அவனுக்கு இருப்பானுங்க. அவங்க வீட்டில இருந்து ஒரு 300 மீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள போனோடனே ஒரு திருப்பம் வலது பக்கத்தில் ஒரு திரும்பி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அந்த திருப்பத்தில் வண்டியை 0, அதாவது நிறுத்துற கண்டிஷன் கொண்டு போய் தான் மெதுவாக திருப்ப முடியும், வேற வழியே இல்லை. அந்த பாதை அப்படிதான் இருக்கு. திரும்பின உடனேயே அங்கு 3 கார்களை நிப்பாட்டுவதற்கான பார்க்கிங் வசதி இருக்கு. 3 கார்களை நம்ம நிப்பாட்டிக்கலாம். அப்போ காலை அதிகாலை நேரத்திலேயே அந்த பார்க்கிங்ல ஒரு இடத்தை பிடிச்சு வெடிகுண்டுகளால் நிறுத்தப்பட்ட காரை அங்கே நிப்பாட்டி, இவன் கார் மதியம் 11 மணிக்கு அதை தாண்டும் போது வெடிக்க வைத்தால், அந்த வெடிக்க வைக்கின்ற கார், இவனுடைய கார் எல்லாம் வெடித்து சிதறணும். அந்த அளவுக்கு வெடிகுண்டுகளை பொருத்தினா இவனை கொன்று விடலாம், வேறு இவனை நெருங்குவதற்கான வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை மொசாத்துக்கு இந்த ஏஜென்ட் அனுப்புறாரு. இவங்க திரும்ப அதெல்லாம் பரிசீலனை பண்றாங்க. பிற வேலைகளை மொசாத் செய்து முடித்துட்டு 1979 இதுக்கு பச்சை கொடி, இந்த திட்டம் மிக சரியானது, இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு டிக் பண்றாங்க. அப்ப இன்னுமே உளவாளிகள் ஊடுருவி போன உள்ள. அப்போ அதற்கடுத்து இன்னொரு மொசாத் பெண் உளவாளி, அவருடைய பெயர் எரிகா சாம்பர்ஸ். இவர் இங்கிலாந்தை சேர்ந்த பெண்மணி, இவர் யூதர் கிடையாது. முதல்ல உள்ள போன ஏஜென்ட் யூதர், இந்த பெண்மணி இங்கிலாந்து பெண்மணி. இவங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா, இவங்க உயிருக்கு உயிராக காதலித்த ஆண் நண்பர் இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் படுகொலை செய்யப்பட்டவர். அப்போ அதற்கான தன்னுடைய ஆண் நண்பனுக்காக ஒரு பழிவாங்குதலை செய்ய வேண்டும் என்று விரும்பிய பெண்மணி இந்த எரிகா சாம்பர்ஸ். இவங்க இங்கிலாந்து குடியுரிமையுடன் அதே பாஸ்போர்ட்டோட பேரை எதுவுமே மாத்தாம லெபனானுக்குள்ள பெய்ரூட்குள்ள ஊடுருவி போனாங்க. ஏன் அப்படி போறாங்கன்னா, கிறிஸ்துவ பெயர் அப்படிங்கிறனால ஒரு பிரச்சனை லெபனானுக்குள்ள வராது. ஒருவேளை ஏதாவது எசக பெசக கைது செய்யப்பட்டால் அங்குள்ள இங்கிலாந்து தூதரகம் நிச்சயமா விட்டு கொடுக்காது, அவங்களை காப்பாற்றி நிச்சயமா இங்கிலாந்து கொண்டு போயிடுவாங்க. அதனால அந்த எரிகா சாம்பர்ஸ் அதே பெயருடன் 1979 தொடக்கத்தில் அந்த பகுதிக்கு பெய்ரூட் ஊடுருவி போனாங்க. எந்த இடத்துல காரை நிப்பாட்டி வெடிக்க வைக்கணுமோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மிகப்பெரிய உயரமான அப்பார்ட்மெண்ட்,
அதில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து அங்கே போய் அவங்க தங்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பண செலவு, ஏகப்பட்ட பண செலவாகும். அத்தனையுமே மொசாத் பார்த்துக்கொள்ளும். அந்த எரிகா சாம்பருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவனுடைய கார் திரும்பி உள்ள வரும்போது, அந்த வெடிகுண்டு நிறுத்தப்பட்ட காருக்கு அருகில் வரும்போது ரிமோட் மூலமாக அதை வெடிக்க வைக்க வேண்டும், டெட்டனேட் பண்ணும். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. எந்த வித தயக்கமோ அச்ச உணர்வோ இல்லாமல் இதை நான் என் உயிரான ஆண் நண்பனுக்காக செய்கிறேன்னு சொல்லி அந்த பணியை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கே போய் தங்குறாங்க. ஆக மொத்தம் 2 இஸ்ரேலிய மொசாத் உளவாளிகள் உள்ள போயிட்டாங்க. ஒருவர் யூதர், இன்னொரு வேற்று நாட்டை சேர்ந்தவர். இப்போ இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே தனி கார் இருக்கு. வெடிகுண்டோடு நிற்பதற்கு ஒரு கார் வேணும், வெடிகுண்டு வேணும். இதெல்லாம் மொசாத் செய்து தரணும். இதை இவர் உளவாளி மொசாத்தை கேட்குறாரு 1979. இந்த பெண்மணி ஊடுருவின்றது 1978 பகுதியில், 1979 தொடக்கத்திலே கொண்டாங்க இவனை. அப்போ மொசாத்தில் இந்த உளவாளியை ஜோர்டானுக்கு வர சொல்கிறாங்க. இவர் ஜோர்டான் செல்கிறார், அதாவது விடுமுறையை கழிப்பதற்காகன்னு சொல்லி அலி ஹாசனிடமே சொல்லிட்டு தான் போகிறார். நான் விடுமுறைக்கு போகிறேன்னு சொல்லி ஜோர்டானுக்கு சென்று அங்கே ஒரு கார், இன்னொரு கார், இவர் போகும்போது ஃப்ளைட்டில் போகிறார், வரும்போது இன்னொரு கார், அந்த காரில் 100 கிலோ வெடி மருந்து நிரப்பப்பட்ட வெடிகுண்டு, அதற்கான மற்ற பொருட்கள், அந்த வெடி குண்டு தெரியாத அளவுக்கு அந்த வெடிகுண்டுகள் மிக சரியாக வேறு ஒரு தோற்றத்தில் பேக் பண்ணி அந்த காரில் வைத்து காரை இந்த உளவாளிகிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இவர் ஜோர்டான்லேருந்து சிரியா காரை ஓட்டிட்டு வராரு, சிரியாவிலேருந்து லெபனானுக்குள்ள வராரு. 2 தேசம் நுழைவாயில கடக்கணும். அந்த பொருளை மிக சரியான முறையில் பேக் பண்ணி கொடுத்தனால எந்த வித சந்தேகம் இல்லாமல் லெபனானுக்கு, பெய்ரூட்டுக்கு, தன்னுடைய வீட்டுக்கு அருகே அந்த காரை கொண்டு வந்துடுறார். அதுக்கப்புறம் 3வது மொசாத் உளவாளி அங்கே வந்தார். அவர் வெடிகுண்டுகளை பொருத்தி தருவதில் நிபுணர். அந்த நிபுணர் மறைவிடத்தில் வைத்து அந்த 100 கிலோ வெடிகுண்டுகளை அந்த காரில் பொருத்தி, இன்னும் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட வேண்டும் என்பதால் சாஃப்னல், தெரித்து அடிக்கும் பொருட்கள், பால்ரஸ் குண்டுகள் போன்று மற்ற கூர்மையான சிறிய கத்திகள்லாம் வைப்பாங்க. இதில் பால்ரஸ் குண்டு அதிகம் பயன்படுத்தினாங்க, இரும்பு பால்ரஸ் குண்டுகள். இதை எல்லாத்தையும் வைத்து அதை ரிமோட் மூலமாக வெடிக்க செய்வது போல ஒரு ரிமோட்டையும் செய்து கொடுத்து இந்த உளவாயிட்ட கொடுக்கிறார். அவர் போய் அந்த காரை சம்பவ தினத்தன்று அதிகாலையே சென்று அந்த பார்க்கிங்கில் இந்த வெடிகுண்டு 100 கிலோ வெடிகுண்டு மற்றும் சார்ப்னல் நிரப்பப்பட்ட காரை நிப்பாட்டிட்டு அதனுடைய ரிமோட் கண்ட்ரோலை அங்குள்ள பெண் உளவாயிட்ட கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுறார், இவர் அறைக்கு வந்துடுறார். இந்த பெண்மணி அந்த உயரமான அப்பார்ட்மெண்ட் ஜன்னல்கிட்ட நின்றுக்கிட்டு எப்பொழுது இவன் கார் வரும் என்று வழிமேல் காத்திருக்காங்க. 3வது உளவாளி அங்கே துறைமுகம் இருக்கும் பெய்ரூட்டில், அங்கே போய் காத்து நிற்கிறார். 3 பேரும் இருக்கிறாங்க. இது கொல்லப்பட்ட தினம் ஜனவரி 22, 1979 வருஷத்தில் நடந்துச்சு. 72ல் இவன் முனிச்சில் படுகொலை செய்கிறான். 74ல் முதல் உளவாளி ஊடுருவி போனார். 79 ஜனவரி 24 எப்போது போல அந்த 11 மணிக்கு அப்புறம் அவன் காரை ஓட்டிக்கிட்டு முன்னாலும் பின்னாலும் பாடிகார்ட்ஸ் காரை வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான், திருப்பத்துக்கு வரான். மிக மெதுவாக திருப்பி அவனுடைய கார் சம்பந்தப்பட்ட வெடிகுண்டு நிரப்பப்பட்ட கார் அருகே வருது. அந்த பெண் உளவாளி வெடிக்கலாம் நினைக்கும் போது அந்த பகுதியில் நடந்து செல்லும் அநேக அப்பாவிகள் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஏன்னா 11 மணி, குறிப்பாக 2 அப்பாவி பெண்கள் அப்போதான் கரெக்டாக அங்கே நடந்து போகிறாங்க. இந்த பெண்மணிக்கு ஒரு மிகப்பெரிய தயக்கம் அப்பாவிகள் கொள்வதில். ஆனால் வேற வழியுமே இல்லை, இன்னைக்கு விட்டா வேற தினமே இல்லை. மனதை கல்லாக்கி கொண்டு அந்த ரிமோட்டை அழுத்துறாங்க. ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, அந்த பகுதியே எதிர்பாராத வெடிப்பு ஏற்படுது. நிரப்பப்பட்டிருந்த காரில் இருந்த 100 கிலோ வீரியமான TNT விட மிக உயர்ந்த வெடிகுண்டுகள் அது வெடித்து சிதறதால அந்த காரும் வெடித்து சிதறது. ஏன்னா அந்த காரும் ஒரு ஆயுதமாக மாறுது. அப்புறம் அந்த காருக்குள் நிரப்பப்பட்டிருந்த சாஃப்னல்,
இரும்பு பொருட்கள் எல்லாமே செதறுது மொத்தமா. அந்த பகுதியே ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு தாக்குதலுக்கு உள்ளான பகுதியை போல மாறி போச்சு. இவர்கள் எதிர்பார்த்தது போலவே அந்த காரில் இன்னொரு காரில் பயணித்த அலி ஹாசன் சலாமே, அவனுடைய பாடி கார்ட்ஸ், தெருவில் நடந்த அப்பாவிகள் எல்லாமே கொல்லப்பட்டாங்க. இவன் ஒரு மகா பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய தலைவங்கனால அவன் உயிர் அங்கேயே போயிடுச்சு. என்றாலுமே அவனை கூட்டு போய் மருத்துவமனையில் வச்சு பரிசோதனை பண்ணி சிகிச்சை கொடுக்க முயற்சித்தாங்க. மருத்துவமனையில் வைத்து அலி ஹாசன் சலாமே மரணம் அடைந்தான் சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. சம்பவ இடத்திலேயே உடன் சென்ற 4 மெய் பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டாங்க. தெருவில் சென்ற அந்த 2 அப்பாவி பெண்கள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டாங்க. 16 பேர் படு காயம், உயிர் சேதம் ஏற்படுகிற அளவுக்கு காயமானாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடந்து முடிஞ்சு. எப்படி தப்பிக்கிறாங்க? ஒரு தேசத்துக்குள்ள ஊடுருவதே பெருசு, ஒரு இந்த மாதிரி படுகொலை நடக்குது, எப்படி தப்பித்து செல்வார்கள் அப்படின்னா எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு படுகொலை சம்பவம் இப்படி நடந்துச்சுன்னா ஒரு 2 அல்லது 3 மணி நேரங்கள் ஸ்தம்பித்து போய்விடும் அரசு நிர்வாகம். எல்லா தேசத்திலும் இதுதான் நடக்கும். இதுதான் மொசாத்துடைய தப்பிப்பதற்கான ஒரு ரகசியம். தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 மணி நேரத்துக்கு அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிடும். போலீஸ் மற்றும் உள் காவலாளிகள், உள்துறை எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. யார் இப்பேற்பட்டதை செய்தது, என்ன நடந்துச்சு, யார் யார் மரணம் அடைஞ்சது, இதை பார்க்கறக்கே அவங்களுக்கு 3 மணி நேரம். அதற்கப்புறம் தான் இதில் யார் ஈடுபட்டது, அவன் எப்படிலாம் தப்பிப்பான், அவன் எப்படி பிடிப்பதுன்னு சிந்தனைக்குள்ளேயே போவாங்க. அந்த முதல் 3 ஸ்தம்பிக்கும் 3 மணி நேரம் போதும் இந்த உளவாளிகள் தப்பிச்சிருவாங்க. இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னா, பெய்ரூட்ல இருந்து லெபனான் துறைமுகம் அங்க வந்து சேர வேண்டிய வரைக்கும் அவங்களுடைய வேலை. முதல் 3 மணி நேரம் செஞ்சுட்டாங்க. அங்க தயாராக இருந்த இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் கப்பற்படை, இவங்க 3 பேரும் தனித்தனி காரில் அங்கே வந்து சேர்ந்தனையும் 3 பேரையுமே எடுத்து அவர்களுடைய போட்டில், மின்னல் வேகத்தில் செல்ற போட், அதில் ஏற்றி மின்னல் வேகத்தில் இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டாங்க. அதற்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இந்த நிலைமையை உணர்ந்து நிச்சயமா அது மொசாத் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நபர்களை தேடலாம், சாலைகளை வந்து நிற்பாட்டலாம், அதை க்ளோஸ் பண்ணலாம், துறைமுகத்தை சோதனை செய்யலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னால நிலைமை முடிஞ்சு கைமறி போச்சு. எல்லோருமே தப்பித்து அவங்க தேசம் இஸ்ரேலுக்குள்ளேயே போயிட்டாங்க. இந்த ஸ்தம்பிக்கும் 3 மணி நேரம் தான் தொடர்ச்சியாக மொசாத் உளவாளிகள் தப்பிப்பதற்கான நேரம் எப்பவுமே. இன்னைக்கு அந்த அலி ஹாசன் சலாமே கொல்லப்பட்ட பிறகு அந்த பிளாக் செப்டம்பர் என்பதே ஒளிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அதோட முடிஞ்சது. அதே போல ஆபரேஷன் ராத் ஆஃப் காட், கடவுளுக்கு பெருங்கோபம் வந்தால் என்கின்ற இந்த இராணுவ ஆபரேஷனை இந்த அலி ஹாசன் சலாமையோட நிப்பாட்டினாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாலேயே அதில் சம்பந்தப்பட்ட பிறர்களை கொண்டுட்டாங்க. இவனோடு அலுவலாக அபிஷியலாக ஆபரேஷன் ராத் ஆஃப் காடை முடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு அந்த யூத உளவாளி மிக பத்திரமாக ஒரு சாதாரண வாழ்க்கையை இஸ்ரேலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு உளவாளியுமே அது யூத உளவாளி தான், வெடிகுண்டை மாட்டி கொடுத்தது, அவருமே இஸ்ரேலுக்குள்ள இருக்காரு. இந்த இங்கிலாந்து பெண்மணி எரிகா சாம்பஸ் இங்கிலாந்துல ஒரு சாதாரணமாக யாருக்கும் தெரியாத மறைவான வாழ்க்கையை வாழ்றாங்க, மனசுல சந்தோஷத்தோட. என் ஆண் நண்பனை கொன்ற இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பழி வாங்கி விட்டேன் என்ற நிம்மதியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அழகான ஆபரேஷன் இது. இந்த உளவாளி எக்ஸ் அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. நீங்க ஊடுருவி அங்க தனியா ஒரு தேசத்தில், ஒரு எதிரி தேசத்தில் வாழ்வது ஒரு மிகப்பெரிய விஷயம், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தனியாக ஊடுருவி இத்தனை பெரிய காரியத்தை சாதிப்பது, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியுமே அங்கே வாழும்போது அடிவயிற்றில் சுரப்பிகள் சுரந்து கொண்டே இருக்கும், அடிவயிற்றில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக. அதே போல இந்த ஆபரேஷனில் வந்து அவன் எனக்கு நண்பன், ஒருத்தன் வந்து எனக்கு நண்பன், அவனே எனக்கு மரண எதிரியாகவும் இருந்தான். 2மாக ஒருத்தன் இருந்தான். இது முதல் முறையாக இஸ்ரேல் பார்க்கும், நீங்களும் பார்ப்பீர்கள்னு சொன்னான். அது உண்மையான விஷயம்தான். ஒரே ஒருவன் தான்
நண்பனாகவும் இருக்கான், ஆனால் மரண எதிரியும் கூட. நட்பாகவும் பழகணும், தேவைப்படும் நேரத்தில் சரியான சமயம் பார்த்து அவனை கொல்லவும் செய்யணும். இது எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கடினமான சவால் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதே போல் ஒவ்வொரு உளவாளியுமே, யூத உளவாளி என்று அல்ல, இந்திய உளவாளியுமே சரி, ஒவ்வொரு நொடி பொழுதுமே ஒரு முகமூடி அணிந்த வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்வார்கள். அதுக்கப்புறம் பிற்பகுதியில் இப்படி ஒரு சராசரியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வருவார்கள் சொல்லி பதிவடைந்தார். உண்மையாகவே ஒரு நல்ல ஆபரேஷன் இது. நட்பா தேசமா என்று வந்தால் தேசம் என்று சொல்லணும். அது எல்லாத்தையும் விட நட்பு மட்டும் இல்லை, நமது குடும்பமா, நமது மதமா, நமது மத புத்தகங்களா, அல்லது நமது உயிரா, இப்படி எதை ஒப்பிட்டு பேசினாலுமே எல்லாவற்றுக்கும் மேலானது தேசம் என்றுதான் சொல்லணும். இந்த ஆபரேஷன் அதை காட்டி கொடுக்கும். இந்த ஆபரேஷன் அதை நமக்கு உணர்த்தும். நன்றிகள்.